வெல்கம் டு அவர் ஜேகேஎல்எம் கிச்சன். இன்றைக்கி சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சளின்றது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. முக்கியமாக நுரையீரலில் ஏற்படக்கூடிய சளி உடலினுடைய இயக்கத்தை ரொம்ப குறைச்சிரும், இரத்த ஓட்டத்தையும் தடை செய்யும், நமது எலும்புகள் அனைத்தையுமே வலுவிழக்க செய்யும். எனவே இந்த சளியை நம்ம ஆரம்பத்திலே கட்டுப்படுத்துறது நல்லது. இருமலுக்கு நம்ம சிரப் சாப்பிடும் பொழுது நெஞ்சில் சளி ட்ரை ஆகிடும், திரும்பவும் கொஞ்ச நாளில் சளி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் சளியை நம்ம முழுசுமாக நெஞ்சிலேருந்து வெளியேற்றிட்டா இருமல்ன்றது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும். இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் என்ற சத்து நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்றை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையுடையது. தேன் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கட்டுப்படுத்தும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் அதிகமாக இருக்கிறதுனால நுரையீரல் சளியை முழுவதுமாக வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது. சளி இருமல் ரெண்டுத்தையும் ஒரே நாள்லேயே வெளியேற்றக்கூடிய ரெமடியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். 2 இன்ச் அளவுக்கு நீளமுள்ள இஞ்சியை நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ இஞ்சி ஜூஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு கிடச்சிருக்கு. அதனால் 2 ஸ்பூன் இஞ்சி சாருக்கு 4 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி தேன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை 8 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு 1.5 ml, 1 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு 2.5 ml, 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு 5 ml, 10 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே 10 ml வீதம் வாரம் ஒரு தடவை குடிச்சிட்டு வந்தால் சளி நம்மளை நெருங்கவே நெருங்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.